ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ரசமலாய் ட்ரெஸ்லெச்சஸ் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நான் மேங்கோ ட்ரெஸ்லெச்சஸ் கேக் பண்ணியிருக்கேன். அதில் கேக் ஸ்பாஞ்ச் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருப்போம். அது உங்களுக்கு லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். ஸோ அந்த கேக் ஸ்பாஞ்சை அந்த பாக்ஸில் வச்சுட்டு அதில் ஃபோர்க் வச்சு ஹோல்ஸ் போட்டு எடுத்தாச்சு. ரசமலாய் இப்போ ரீசெண்டாக நான் ரெடி பண்ணியிருந்தேன். அந்த ரசமலாயை யூஸ் பண்ணி அந்த ஸ்பாஞ்சை நான் நல்லா சோக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்படி ரசமலாயை ஊற்றி வச்சதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் ஒரு 15 மினிட்ஸுக்கு செட் பண்ணி எடுத்தாச்சு. வைப்பிங் க்ரீம் பீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஃப்ரிட்ஜில் இருந்து கேக்கை எடுத்துட்டு அதில் வைப்பிங் க்ரீம் யூஸ் பண்ணி டிசைன் கொடுத்து எடுத்துக்கிட்டேன். இந்த டிசைன் பண்ணதுக்கப்புறம் ரசமலாய் பீசஸ் அது மேலே வச்சு டெக்கரேட் பண்ணி எடுத்தாச்சு. நான் ரோஸ் பெட்டல்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி ட்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். பிஸ்தா பாதாம் பீசஸை மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு அந்த ரசமலாயை கொஞ்சம் கொஞ்சமாக பீசஸ் ஆக்கி கட் பண்ணி அதையும் அது மேலே ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த வைப்பிங் க்ரீமோட அந்த கேக்கோட ரசமலாயோடு சேர்த்து சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் க்ரீம் இல்லை அப்படின்னா வெறுமனை ஸ்பாஞ்ச் கேக்கோட ரசமலாயை ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.